ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றனே. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. இதுவரைக்கும் இந்த நட்சத்திர பலன் காணும் அமைப்புல 2 பாரியாயத்தை கடந்து சரத்தை கடந்திருக்கோம், திறத்தை கடந்து இப்ப உபய மண்டலத்துக்குள்ள நம்ம இப்ப வந்திருக்கோம். இந்த உபய மண்டலத்தில் முதல் நட்சத்திரமாக வரக்கூடியது மூல நட்சத்திரம். அதனால இந்த உபயம் என்ற சொல் ரொம்ப முக்கியமானது ஒரு சொல். உபயம் அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத நமக்கு ஒருவர் வந்து உதவுவது என்பது உபயம். அப்பேற்பட்ட உபய மண்டலத்தில் உள்ள முதல் நட்சத்திரமான நம்ம மூல நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது தனுசு ராசியில் உள்ள கேதுனுடைய நட்சத்திரம். அப்போ குரு ஞானம் இது ரெண்டையும் நாம் சொல்லலாம். அப்போ குரு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல எப்படி அப்படின்னா ஞானம் இவங்களுக்கு ரொம்ப அறிவு ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல இந்த நட்சத்திரத்துக்கு அறிவு நல்லா இருக்கும். ஞானம் இவங்களுக்கு அறிவு வேலை செய்யுது அப்படின்னா ஞானம் அறிவுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஞானம் கிடைக்கும் இவங்களுக்கு. அப்போ இவங்க அறிவாளி ஞானி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இல்லற அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கசப்பான ஒரு சுமையை கொடுக்கக்கூடியது இந்த மூல நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற பாக்கியம் சற்றே சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா குரு கேது இணைவு வந்தாவே இல்வாழ்க்கையில் ரொம்ப சோபிக்க முடியாத ஒரு அமைப்பு இந்த குரு கேது சேர்க்கைக்கு உண்டு. அந்த அடிப்படையில் இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், இல்லறத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் பிறந்த நட்சத்திரம் அதிபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறாரு. அதே போல் மகாபாரதத்தில் வரக்கூடிய பீஷ்மர் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறாரு. ராவணனும் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறார். அப்போ இவங்களுக்கு பொதுவாக கான்செப்ட் என்னன்னா பெண்களால் இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுவே இப்போ நம்ம ஆண்களை பெண்களால் தொந்தரவு அப்படின்னு சொல்கிறோம். பெண்களாளுக்கு என்ன அப்படின்னா ஆண்களால் தொந்தரவு ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய திசை தடமாறுவதற்கு ஆணுக்கு பெண்ணாகவும் பெண்ணுக்கு ஆணாகவும் இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணாய், இதனுடைய விருட்சம் மராமரம், இதனுடைய பட்சி செம்பருந்து, இதனுடைய தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிருதி காளி அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இதனுடைய காரத்துவம் இருப்பிடம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிதி, கலியுகம், அசுரர், ரவுடி, பிராணவாயு, ஈதர் அலைகள், டிவி, செல்போன், ரிமோட் கண்ட்ரோல், ஹயக்ரீவர், பலமான பூட்டு, அடுத்தது பஞ்சபாண்டவர்களுடைய கொடி, அசாத்திய பலம், பக்தி மார்க்கம், கருப்பு பூனைப்படை, பாரம்பரிய சொத்து, போஸ்ட் பாக்ஸ், பேர், இதெல்லாமே இந்த மூலம் நட்சத்திரத்துக்கான காரத்துவங்களாக சொல்லப்படுகிறது. இப்போ எதுக்குமே ஒரு பேஸ் இருக்கணும் அப்படின்னா அதுதான் ரூட்டு, ஒரு வழிகாமிக்கிறது. ரூட் அப்படிங்கிறது என்ன, ஆங்கிலத்தில் நம்ம ரூட்னு சொல்கிறோம், அதுக்கு தமிழில் வேர் அப்படின்னு சொல்கிறோம். ரூட் அப்படின்னா என்னென்னா அந்த ஒரு ஜீவன் இருக்கணும் அப்படின்னா அந்த வேறு பலமாக இருந்தால் தான் அந்த தாவரம் நல்ல நிலைமையில் இருக்கும். இப்போ அந்த வேறு எப்படி இருக்கணும், ரொம்ப ஆழமாக போனால் தான் அது மழை காற்று வெயில் இதெல்லாம் வந்தால் கூட தாங்கிக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ரெண்டாவது மண்ணில் உள்ள நீர்ச்சத்தை உறிஞ்சி தரக்கூடியது இந்த வேர். அப்போ என்ன, அதாவது மூலம் என்பது ஆதாரம், வழிகாட்டி, இதெல்லாமே சொல்லலாம். அப்போ எதுக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். ஒரு செயலுக்கு இவங்க தான் அச்சாரமாக இருப்பாங்க, இவங்க தான் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பேஸ் நல்லா இருந்தால் தான் ஒரு செயல் நல்லா இருக்கும். எந்த ஒரு செயலின் தன்மையும் இவங்ககிட்ட மிக நுண்ணியமாக ஆய்வு செய்து பார்த்து
ரொம்ப தெளிவா பர்ஃபெக்டா விளக்கம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் கண்டிப்பாக கொடுப்பார்கள். அப்ப இவங்க அந்த மாதிரி இருப்பதனால இவங்க வேதாந்தம் சொல்லக்கூடியவங்க, சித்தாந்தம் பேசக்கூடியவங்க, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஞானிகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு அவங்க தான் வந்து ஒரு விஷயத்த வள்ளுவ ஔவையார் சொன்ன மாதிரி ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நயம்பட கூறுதல் அப்படிங்கிறது இந்த மூல நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆய்வு செய்யும் தன்மை உள்ளதால் இவங்க வந்து கேதுவின் நட்சத்திரமாக உள்ளதால் இவங்க வந்து அறிவியல், உளவியல், ஆன்மீகம் சார்ந்த வழியிலும் இவங்க பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். ஒரு குடும்பத்திலையும் சரி, நிர்வாகத்திலையும் சரி, மூல நட்சத்திர அன்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே கண்ட்ரோல் இருக்கு. அவங்ககிட்ட கண்ட்ரோல் கண்டிப்பா போயிருக்கு. அப்ப அவங்க தான் கண்ட்ரோலர். இதன் சின்னம் வில், அம்பு, குதிரை அமைப்புடன் தொடர்பு இருப்பதால் இவங்க வந்து இதனுடைய அந்த தனுசு ராசியினுடைய சிம்பல் இதோட கலந்துதான் இருக்கு. இது வில், அம்பு, குதிரை இந்த மாதிரி இருக்கு. அப்ப இவங்க வந்து போர் புரிதல் அந்த மாதிரி. அப்ப என்னன்னா இவங்க வந்து ஆர்மியில இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, காவல்துறையில உயர் பதவியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி அமைப்புல இவங்க அந்த இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சரி, இது வந்து வேள்வித்தி என்பதால் வந்து மக்களுக்கு யாகம் செய்யுதல், தேவர்களுக்கு தொண்டு செய்யல் போன்ற அமைப்பு இவங்க இருக்கு. அப்ப பொதுமக்களுக்கு சோசியல் சர்வீஸ், ஆன்மீக அடிப்படையில இவங்க வந்து மடம் அல்லது பள்ளி இந்த மாதிரி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்ப இவங்க வந்து கல்வி சார்ந்த துறையிலையும் இவங்க வந்து பெரிய கல்வி அந்த மாதிரிலாம் நிறுவனங்கள் நடத்துவதற்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சங்கீதம் சார்ந்த துறையிலையும் இவங்க ஓரளவுக்கு ஞானம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதிகமாக இவங்க அடுத்தவங்ககிட்ட பேச மாட்டாங்க. இவங்க வந்து தன்னுடைய செய்கையாலேயே பல விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுமான் வந்து கணவன் மனைவியை இணைத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பை செய்தார். ஆனால் அதுவே வந்து ராவணன் வந்து அந்த பெண்ணை சீதாதேவியை கடத்தி கொண்டு போவதனால அவனுக்கு துன்பம். அதே சமயத்தில் அனுமான் பார்த்தீங்கன்னா நல்லவங்களை சேர்த்து வைக்க போறதுக்கும் அவரும் கஷ்டப்பட்டார். அப்ப இவங்க வந்து ஒன்று பெண்களால எந்த ரூபத்திலையும் இவங்களுக்கு கஷ்டம் உண்டு அப்படின்னு நாம சொல்லலாம். மகாபாரதத்துல பீஷ்மர் தன் தம்பி விசித்திர வீரியனுக்கு காசி தேசத்து மன்னன் அம்பை, அம்பிகை, அம்பாலிகை இந்த 3 பேர்த்தையும் அவங்க சுயமரம் நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காசி ராஜாவினுடைய தேசத்துல நடக்குது. இவர் அதை தெரிஞ்சுட்டு போய் 3 பேர்த்தையுமே வந்து தன்னுடைய தேர்ல ஏத்திக்கிட்டு வர்றாரு. அப்ப வந்து சாளுவ நாட்டு இளவரசன் ஒருத்தவன் மட்டும்தான் பின்னாடியே தொடர்ந்து வந்து அவர்கிட்ட வரான் போருக்கு. ஆனா மற்றவங்க யாருமே வரல. அப்படி இருக்கும்போது வந்து அந்த அம்பை மட்டும் வந்து கொஞ்சம் அவங்க 2 பேரும் பின்னாடி, அவங்க அம்பையினுடைய அக்கா தங்கச்சி 2 பேரும் வந்து அந்த திருமணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இவர் சம்மதிக்கல. இதனால வந்து பீஷ்மருக்கு பின்னாடி வந்து அந்த செகண்டியா மாறுறது என்னன்னா இந்த அம்பிகை தான் வந்து பின்னாடி செகண்டியா மாறுறான். அந்த மகாபாரதக்கார இதில் அதெல்லாம் அந்த கேரக்டர்லாம் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்ணால கண்டிப்பா பிரச்சனை ஏற்படும். எச்சரிக்கையா திருமண விஷயத்தில் அடுத்தவங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கு முன்ன நின்று செய்யும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுனா இவங்களுக்கு அதனால ஒரு பிரச்சனை, ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை இவங்களுக்கு கிரியேட்டிவ் ஆகும் அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு உதவினால் பெரும் விளைவுகளை இவங்க வந்து சந்திப்பாங்க. அப்ப இவங்க வந்து லவ் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. திருமண வாழ்வு தங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அமைய வாய்ப்பு உண்டு. அதாவது இவங்களுடைய தசாபுத்தி காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லபடியா இருந்ததுன்னா கொஞ்ச நாள் இவங்க திருமணத்தில் இருந்துட்டு அப்புறமா அந்த திருமண பந்தத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது இல்லாதையே போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஒரு சிலர் அமைப்பில் பார்த்தீங்கன்னா நாத்திகராக போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. கடவுளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அமைப்புலையும் பேசுகிறவங்களும் உண்டு. சரி, இப்போ இது வரைக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய சுபாவம், கேரக்டர் அப்படிங்கிறத பற்றி இதை நம்ம பார்த்தோம். இப்போ தாராபலன் அடிப்படையில் இதுக்கு நம்ம பார்ப்போம். 2வது நட்சத்திரமாக வரக்கூடியது சம்பத்து தாரை நட்சத்திரம், போராடம். இதுக்கு வந்து வெள்ளரி, காளான் வந்து உணவாக வரப்படுகிறது. பழமாக பேரிச்சை, வஞ்சி மரம், ஜம்புகேஸ்வரர் வழிபாடு இந்த நட்சத்திரத்திற்கு. அடுத்தது ஷேமதாரை 4வது நட்சத்திரமாக வரக்கூடியது
திருவோண நட்சத்திரம். இதுக்கு வந்து பழம் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம், உணவு பார்த்தீங்கன்னா இட்லி. இதனுடைய விருட்சம் எருக்கு. ஹயக்கிரீவர் வழிபாடு இதற்கு நன்மை தருது. அடுத்தது சாதகத்தாரை என்று சொல்லக்கூடியது 6வது நட்சத்திரமாக வரக்கூடியது சதய நட்சத்திரம். அப்போ கருப்பு உலர் திராட்சை, அவியல். இதற்கான மரம் பார்த்தீங்கன்னா கடம்ப மரம். இதற்குரிய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஜேஸ்வரர் வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும். 8வது நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திராட நட்சத்திரம், மைத்திரேய தாரை. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் இதற்கு 8வது நட்சத்திரம். இப்போ இதற்கான உணவு அன்னாச்சி பழம், அவளை வந்து உணவாக எடுத்துக்கலாம். இதற்கான மிருகம் பட்சி அப்படின்னு மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பரசு. இதற்கான மரம் வேம்பு. இதற்கான தெய்வம் மகா ஈஸ்வரர். அடுத்தது பரம மைத்திரை நட்சத்திரமாக வரக்கூடியது ரேவதி நட்சத்திரம். இதற்கான பழம் பார்த்தீங்கன்னா இலந்தை பழம், கரும்பு சாறு. விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலுப்பை. இதற்கான தெய்வம் அரங்கநாதர். அடுத்தது சமுதாய தாரையாக வரக்கூடியது பரணி நட்சத்திரம். இதற்கு நெல்லிக்காய் வந்து உணவாகவும், கரும்பு சாறும். விருட்சமாக நெல்லி மரம். இதனுடைய வழிபாடு தெய்வம் துர்க்கை. அதிக நன்மை தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். இதனுடைய பழம் நாவல் பழம், உணவு ஜிலேபி. விருட்சம் நாவல் மரம். வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு. அடுத்தது 15வது நட்சத்திரமாக வரக்கூடியது பந்தம் சிறப்பு தாரை என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். அதனுடைய பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைப்பழம். இதனுடைய பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வப்பூ, பொறி. செங்கருங்காலி மரம் விருட்சகமாக வருகிறது. இதனுடைய தெய்வம் சிவபெருமான். அடுத்தது சுபதாரை 20 நட்சத்திரமாக வரக்கூடியது பூர நட்சத்திரம். இதனுடைய பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம். அப்போ இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் கட்டி. இதனுடைய விருட்சம் பலாமரம். இதனுடைய வழிபாடு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டாள் வழிபாடு. அடுத்தது 27வது நட்சத்திரமாக வரக்கூடியது பிரபல்ய யோகதாரை சுவாதி நட்சத்திரம். இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன். இதனுடைய உணவு தயிர் ஏடு. இதனுடைய மரம் விருட்சம் என்று சொல்லக்கூடியது மருத மரம். இதனுடைய தெய்வம் நரசிம்ம மூர்த்தி. அடுத்தது 27வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கேட்டை நட்சத்திரம் அபிஷேக தாரை. இப்போ இதனுடைய உணவு வல்லாரை செரிப்பழம், திரட்டு பால். இதனுடைய வழிபாடு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராக பெருமாள் இதனுடைய தெய்வமாக கூறப்படுகிறது. அடுத்தது முடக்கு, வதை, வைநாசிகம் வேதை நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடியது பூராட நட்சத்திரம். வதை நட்சத்திரமாக வரக்கூடியது பூரட்டாதி நட்சத்திரம். வைநாசிக நட்சத்திரமாக வரக்கூடியது ஹஸ்த நட்சத்திரம். வேதை நட்சத்திரமாக வரக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம். அப்போ இது சார்ந்த உணவுகளை நாம் தவிர்ப்பது நல்லது. ஆனால் அதே சமயத்தில் இந்த நட்சத்திரத்திற்கான உணவுகளை வந்து தானமாக கொடுப்பது நன்மை தரும். நீங்கள் வழிபாடு வந்து இந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்யாமல் மற்ற நட்சத்திரங்கள்லையோ போய் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும். நம்ம வந்து எந்த தெய்வமும் வழிபடக்கூடாதுன்னு நம்ம சொல்வது கிடையாது. எல்லாம் தெய்வங்கள், எல்லாம் தெய்வங்களே. அது தெய்வங்கள் ஒருபோதும் நமக்கு நன்மையை செய்யுமே தவிர தீமையை ஒரு காலம் செய்யாது. அதனால அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போகும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகள் தரலாம். அதனால உங்களுக்கு வதை, வைநாசிகம், வேதை, முடக்கு நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் ஆலயங்களில் இந்த நட்சத்திரத்தில் ஆலயங்களுக்கு போகாமல் அந்த நட்சத்திரம் உள்ள நாளுங்களுக்கு நீங்கள் எந்த ஆலயங்களுக்கு போவதும் சிறப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த தெய்வங்களை
இந்த உணவுகளை, இந்த பழங்களை, இந்த விருட்சகங்களை எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையோடு இணைத்து நல்ல பலனை நாம் அடைவது என்ற ரீதியில் இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை இப்போ நம்ம பார்ப்போம். ஜென்ம நட்சத்திரம் அல்லது ஜென்மக்கிழமை அல்லது ஜென்ம திதி இதில் ஏதாவது ஒன்று வரும் நாளில் அன்னைக்கு போராட நட்சத்திரமாகவும் இருந்து இதை நம்ம முதல்லயே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு 5 நாட்கள் அல்லது ஒரு வாரம் அல்லது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் நோன்பு எடுத்துக்கலாம். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு மட்டும் சொல்கிறேன். இந்த நாட்களில் நீங்கள் நோன்பு எடுத்து ஸ்ரீரங்கம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அரங்கநாதரை தரிசனம் செய்வது, அன்னைக்கே திருவானை காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலய தரிசனம் செய்வது, உங்களுக்கு அந்த அந்த சரௌண்டிங்கில் உள்ள, அதாவது சமயபுரம் மாரியம்மன், உச்சி பிள்ளையார் கோயில், அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வயலூர் முருகன் ஆலயம், இதெல்லாம் அங்கே ஒரு நாளில் தங்கியிருந்து எல்லா ஆலயங்கள்லையும் சென்று வழிபட்டு அன்று இரவு அங்கே ஒரு விடுதியில் நீங்கள் ஓய்வெடுத்து மறுநாள் காலையில் மறுபடியும் அந்த ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு இது மாதிரி தொடர்ந்து முடிந்த அளவுக்கு ஒரு வருடத்தில் ஒரு 4 முறை அல்லது ஒரு 5 முறை இப்படி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்துக்கிட்டே வந்தீர்களானால் உங்களோட வாழ்வில் ஒரு எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி அங்கே தான் இருக்குது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே அதை அந்த மையத்தை விட்டு விலகும் போது நமக்கு பிரச்சனை வருகிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சயின்ஸ் ரீதியாக சொல்லப்படுகின்ற ஒரு விளக்கம். இப்போ நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த மையத்துக்கு போயிட்டு வரும்போது நமக்கு அதனுடைய எனர்ஜி கிடைக்கும். இப்போ நம்ம இந்த சுழற்சி அப்படின்னு இந்த பூமியினுடைய சுழற்சி அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய மையப்பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா பூமியில், அதாவது இந்த கேலக்சி வேல் அப்படின்னா நம்மளுடைய மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனை மையமாக வைத்து தான் எல்லா கோள்களும் சுற்றுது. இப்போ அதில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மையமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. எனவே அந்த மையப்பகுதிக்கு சென்று வருவதன் மூலயமாக நமக்குடைய நெகட்டிவ் தன்மை குறைந்து பாசிட்டிவ் தன்மை உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு என்பதற்காகத்தான் இது சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரமும் ஜென்ம நாளும் அல்லது ஜென்ம திதியோ அன்று நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரும்பு சாறு வாங்கி அப்பைக்கப்போ கொஞ்சம் தானமாக கொடுத்துட்டு வருவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அதே போல் திருவோண நட்சத்திரம் பண்டிகை எப்போ வருது அப்படின்னா இந்த ஓணம் பண்டிகை அப்படின்னு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியில் போகக்கூடிய அந்த மாதம் என்று சொல்லக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் என்று நீங்கள் அந்த வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அப்படி உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அந்த ஓணம் பண்டிகை நடக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் கலந்துக்கிறது உங்களுக்கு ஒரு நன்மையான பலனை தரும். அந்த நாளில் நீங்கள் உங்கள் தாய் தந்தையர்கிட்ட அல்லது உங்களுடைய பெரியோர்கள்கிட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குவது உங்களுடைய வாழ்நாளில் ஒரு நல்ல பலனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது பூச நட்சத்திரம் வரும் நாளில் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் போய், அதாவது குரு என்று சொல்லக்கூடிய அந்த பிரகஸ்பதிக்கு நீங்கள் போய் வஸ்திரம் மாலை சாற்றி ஒரு நெய்வேத்தியம் ஏதாவது வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரமும் பிறந்த கிழமையும் வரும் நாளில் தாயும் கன்றும் உள்ள பசுவிற்கு நீங்கள் என்ன பண்ணலாம், வாழைப்பழம் வாங்கி கொடுப்பது அல்லது ஏதாவது அதுக்கு ஒரு தீவனம் கொடுப்பது, தவிடோ புண்ணாக்கோ ஏதாவது ஒன்று ஒரு 5 கிலோ 10 கிலோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையை கிடைக்கும். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரமும் ஜென்மக்கிழமையும் வர அன்னைக்கு கரூர் சென்று அங்கே பசுபதீஸ்வரர் ஆலய வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நன்மையான பலனை தரும். ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் தேர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அப்போ தேர் அங்கே நிற்கிது அப்படின்னா நீங்கள் போய் அந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த
தேரை வந்து சுற்றி வலம் வருவது நல்லது. அல்லது வந்து நீங்க வந்து தேர் வந்து தேர் திருவிழா நடக்கும் அப்படிங்கும்போது அந்த தேரை வந்து தேர் வந்து நகரை சுற்றி வலம் வரும்போது அதை நீங்கள் வந்து அந்த பூஜை செய்வாங்க. அந்த தேருக்கு பூஜை செய்து வடம் இழுத்தல் அப்படிங்கிறது முதல்ல தொடங்கும். அதில் நீங்கள் பங்கு பெறலாம். அந்த அந்த வடம் தேரை பிடித்து நீங்கள் இழுத்து கொண்டு வருவதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே மாதிரி பூச நட்சத்திரம் என்று ஆண்டாள் வழிபாடு, பூர நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் வந்து ஆண்டாள் வழிபாடு செய்வது நன்மை தரும். நீங்கள் ஆண்டாளினுடைய பாசரங்களை கேட்பது உங்களுடைய மனதை வந்து ஒரு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அது வந்து ரொம்ப ஒரு பக்தியாக ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பாசுரங்கள். அப்போ அதனுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களும் பாரங்களும் உங்களுக்கு யாரோ வந்து இறக்கி வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் உணருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திரம் ஒரு நாளில் நீங்கள் வந்து வராக பெருமாள் வழிபாடு செய்வது நன்மை தரும். சுவாதி நட்சத்திரமும் வியாழக்கிழமை ஒரு நாளும் இலுப்ப எண்ணெய் தீபம் வந்து நீங்கள் ஆலயத்துக்கும் போடலாம், உங்கள் வீட்டுக்கும் தீபம் ஏற்றலாம். ரேவதி நட்சத்திர நாளில் வந்து நீங்கள் ரங்கநாதர் ஆலய தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு. ரங்கநாதர், யானை, கன்றுடன் கூடிய பசு இவற்றின் புகைப்படங்களை நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் மாட்டிக்கொள்வது உங்களுக்கு நன்மையான பலனை தரும். எது ஒன்றாக எதனோடு நம்ம அதிகமாக பயணப்படுகிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம் என்பது சயின்ஸ் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அப்போ இந்த மாதிரி ரங்கநாதரை பார்க்கும்போது அவர் ரங்கநாதர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய நோக்கம் என்ன என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் தூங்குவது போல இருப்பார், ஆனால் சிந்தித்து கொண்டே இருக்கிறார். அந்த மாதிரி உங்களுடைய மனநிலையை வைத்துக் கொள்ளுங்கள். யானை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஷார்ப்பான மைண்டு, அது எப்பயுமே மனசில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதை கொண்டு அதனுடைய துதிக்கை வந்து பாசிட்டிவ் தன்மையாக உணரக்கூடியது. எப்போதும் அது சுழுமுனையாக வேலை செய்து கொண்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுடன் கூடிய பசு அப்படின்னா பால் சுரக்கக்கூடியது. இப்போ பால் சுரந்து அங்கே என்ன அர்த்தம், சுரக்கும் தன்மை இருக்கிறதுனால அங்கே எப்பொழுதுமே வந்து பெருகி கொண்டே இருக்கும் என்பது பொருள். இதையெல்லாம் வந்து நீங்கள் உணர்ந்து செயல்படணும். அப்போ எப்பயுமே வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கணும். அதே சமயத்தில் எப்பொழுதும் நம்ம ஒரு விஷயத்தை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை செயல்படுவதற்கான முயற்சியில் நம்ம இருக்கணும். யானை என்ன சொல்லுது அப்படின்னா எப்பயுமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும், பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்மளை ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பது தான் இந்த வடிவங்களும் தெய்வங்களும் நம்மளுக்கு உணர்த்துகின்றது அப்படின்னு இப்போ நான் வந்து இதை சொல்லி உங்களுக்கு இந்த சேனலை மேலும் நல்ல முறையில் கொண்டுட்டு போவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப மிகவும் அவசியம். எனவே நீங்கள் இந்த சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.